ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்ஆர் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வருங்கால வைப்பு நிதி வந்து நம்ம எந்த ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நமக்கு இந்த பிஎஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. நம்ம எம்ப்ளாயர் ஷேர் 2 ஷேர்ஸுமே அதில் இருக்கும். நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை வந்து எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓ அப்படிங்கிறதுல இளம் ஊழியர்கள் நிறைய பேர் வந்து அப்பப்போ அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு கவலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து முதல்ல எல்லாம் வந்து இபிஎஃப்ஓவில் ஒரு பணம் வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பணம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லாமே வந்து சிம்பிளிஃபைடாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணாலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால நிறைய இளம் ஊழியர்கள் ஒரு கம்பெனிலேருந்து வேலை செஞ்சுட்டு திடீர்னு அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு 70% வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முழு பணத்தையுமே எடுக்கணும் அப்படின்னா கூட 2 மாதம் அவங்க வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா கூட அவங்க முழு பணத்தை எடுத்துக்க முடியும். ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து இப்போவே வந்து நான் சேவிங்ஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி எடுத்து செலவு பண்ணிடுறாங்க. ஃப்யூச்சரில் அதன் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிடுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎஃப் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு ஓய்வு கால சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறதையே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஊழியர்களோட அடிப்படை சம்பளத்திலிருந்து 12% தொகை வந்து பிஎஃப் கணக்கில் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனிலையுமே வந்து இதுக்கான பங்களிப்பு கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற கரண்ட் டேட்டா படி 8.25% வந்து வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இருக்கிறது கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால வந்து அவங்க ஓய்வு பெறும்போது இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து இளம் ஊழியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. திடீர்னு அவங்க அந்த வேலையை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே அவங்க ஒரு 70%லேருந்து ஒரு 85% வரைக்கும் அவங்க பணத்தை வந்து வித்ட்ராவல் பண்ணிடுறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை மாற்றம் ஒரு கம்பெனிக்கு மாறும்போது பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து அப்படியே வந்து அவங்க அடுத்த பிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணாமல் பழசில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வெளியே எடுத்துடுறாங்க. அதே மாதிரி அவங்களோட நிதி தேவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வீட்டு கடன், குழந்தைகளுக்கான கல்வி செலவு போன்றவற்றுக்கு நிதி தேவைப்படும். அப்போ வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலே போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்ச்சியான முதலீடு திட்டங்கள் நிறையவே இருக்குது. பங்கு சந்தைகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இது மாதிரி இதில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தரனால அதில் பிஎஃப்ல இருக்கிற பணத்தை எடுத்து அங்கே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பில் நிச்சயத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால ஊழியர்கள் தங்களோட கணக்கிலிருந்து பணம் வந்து விரைவாக எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போது இந்த மாதிரி பணத்தை தக்க வச்சோம் அப்படின்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்ம நீண்ட காலத்திற்கு நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா கூட்டு வட்டியோட சேர்ந்து ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கிறனால நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு லைஃப்பை வந்து வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேலை இழப்பு, மருத்துவ செலவு போன்ற அவசர சூழ்நிலைகளில் நம்ம இந்த மாதிரி சேமித்து வச்சுருக்கிற பணம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இபிஎஃப்ஓ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் மற்றும் பணி முடிவு நிதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பணத்தை எடுத்துறதுனால அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் இது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்காம போயிடுது. இப்போ கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பிபிஎஃப்ஓவில் பணம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. புதிய பிஎஃப் இணைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து சிம்பிளிஃபைடாக வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையை மாற்றும் போது பழைய பிஎஃப் கணக்கு புதிய கணக்கோடு இணைக்கிறத வந்து இன்னுமே சீக்கிரமாக வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க பணத்தை எடுத்துடுறாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால் இதை பற்றின விழிப்புணர்வுகள், பயிற்சி மற்றும் வீடியோக்கள் மூலம் வந்து எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து தெரிவிக்கிறதுக்கு இபிஎஃப்ஓ வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பிஎஃப்ல வந்து கொண்டு வரதுக்கும் அடுத்து கவர்மெண்ட்ல நிறைய பரிசீலனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனால இப்போ நீங்க பிஎஃப்ல வந்து பணம் பிடிச்சிட்டு இருக்காங்க, அதை எடுத்து நீங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத விட அது அப்படியே இருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.